அவனே உன் கையில் களிமண்ணா உடைத்து உருவாகும். என் சித்தமல்ல உன் சித்தம் நானா தருகிறேன் உன் கையிலே. என் சித்தமல்ல. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையில உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உயவனே, இந்த நிகழ்வின் அடிப்படையிலே செபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, நாம் கர்த்தருக்கு முன்பதாக காத்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு தரிசனங்களை கொடுக்கிறார். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையின் அனுபவம் ஆண்டவருக்கு முன்பதாக எப்பொழுதும் காத்திருக்கிற ஒரு தீர்க்கதரிசியாக காணப்பட்டார். எனவே ஆண்டவர் அவரோடு கூட நம்முடைய மகிமையினாலே நிரப்பி ஆவிக்குள்ளாகி காலூன்றி நிற்க பண்ணி பல காரியங்களை தீர்க்கதரிசியோடு கூட பேசின வார்த்தைகளை நாம் இங்கே அறிந்து கொள்ள முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியினாலே, அந்நிய தேவர்களை நாடினபடியினாலே, தெய்வ பயம் இல்லாதபடி வாழ்ந்தபடியினாலே ஆண்டவர் தீர்க்கதரிசிக்கு இங்கே சில காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறார். நீ ஒரு செங்கலை எடுத்து அதன் மேல் எருசலேம் நகரத்தை வரை என்று சொல்லுகிறார். ஒரு செங்கலில ஒரு வரைபடத்தை, எருசலேம் நகரத்தை நீ வரை என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். அது மாத்திரமல்ல, அதற்கு விரோதமாய் கொத்தளங்களை கட்டி, அதற்கு விரோதமாய் மண்மேடுகளை போட்டு, அதற்கு விரோதமாய் இராணுவங்களை நிறுத்தி, சுற்றிலும் அதற்கு விரோதமாய் மதில் இடிக்கும் இயந்திரத்தை வை. ஜேசிபி அப்பமே இருக்கிறதை குறித்து வேதம் சொல்லுகிறது. மதில் இடிக்கும் இயந்திரத்தை வை. உனக்கும் நகரத்துக்கும் நடுவாக இரும்பை கொண்டு ஒரு சுவரை ஏற்படுத்தி அதை முற்றுகை போட்டு கொண்டு இரு. இது இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு அடையாளமாக காணப்படட்டும். அது மாத்திரமல்ல, நான் ஒரு பஞ்சத்தை வருவிக்கப் போகிறேன். எனவே பஞ்ச காலத்திலே நீ போஷிக்கும்படியாய் உனக்கு கோதுமையையும் வார்கோதுமையையும் பெரும்பயிற்றையும் சிறும்பயிற்றையும் கம்பையும் தினையையும் சேர்த்துக்கொள். தண்ணீரை நீ அளவாய் குடி என்று சொல்லி அங்கே ஆண்டவர் தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். ஏன் அப்படி சொல்லுகிறார் என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்து தேவனை விட்டு விலகிவிட்டார்கள். அவர்களை நான் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தேன். ஆனால் அவர்கள் என்னை விட்டு தூரம் போய்விட்டார்கள், சோரம் போய்விட்டார்கள். எனவே தேசத்தின் மீது நான் ஒரு பஞ்சத்தை வருவிக்கப் போகிறேன் என்று சொல்லி அந்த பஞ்சத்தினாலே அவர்கள் திடுக்கிடுவார்கள் என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நாம் கர்த்தருக்கு முன்பதாக பரிசுத்தத்தோடு கூட காத்திருக்கின்ற பொழுது, கர்த்தருக்கு முன்பதாக தேசத்திற்காக காத்திருக்கின்ற பொழுது, ஆண்டவர் நம்மோடு கூட பேசி வரும் காரியங்களை குறித்து அறிவிக்கிறவராக இருக்கிறார். எனவே விசுவாச வாழ்க்கையிலே கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் கர்த்தருக்கு முன்பதாக காத்திருக்கின்ற சமயங்களையும் நேரத்தையும் உருவாக்கி கொள்ளுவோம். அதிகாலமே அவருக்கு முன்பதாக காத்திருப்போம். ஆண்டவரே, தேசத்தை ரட்சியும், தேசத்தில் உள்ள பாவங்களை நீக்கி போடும் என்று சொல்லி அவரை நோக்கி நாம் பரிசுத்தத்தோடு கூட தாரத்துவமாய் திறப்பின் வாசலிலே நிற்கின்ற பொழுது ஆண்டவர் வரும் காரியங்களை குறித்து உங்களோடு என்னோடு பேச போதுமானவராக இருக்கிறார். எனவே நம்மை சுற்றி நிகழ்கின்ற காரியங்களை பார்த்து நாம் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டவருடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை வெளிப்படுத்தி கர்த்தருடைய சபையை கர்த்தருக்குள்ளாக பலப்படும்படியாய், கர்த்தருக்குள்ளாக உருவாக்கும்படியான பெரிய சத்துவத்தை ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். எனவே ஒவ்வொரு நாளும் அதிகாலமே ஆயத்தமாகி கர்த்தருக்கு முன்பதாக காத்திருப்போம். அவர் உங்களை வழி நடத்துவார். ஆமீன், ஆமீன்.